கிட்னி திருட்டு கடந்த 2 நாட்களாக அதிகம் பேசப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது பெரம்பலூர், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற பெரம்பலூரில் ஒரு மருத்துவமனை, அது மருத்துவமனையை சேர்ந்தவர் திமுககாரன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. அந்த இதில் கிட்னி ஒரு பெண் பேட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு கிட்னி அங்கேருந்து எடுத்தாங்க, எனக்கு இத்தனை லட்சம் ரூபா பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தாங்க. பேட்டி கொடுத்த உடனே அது பேசும் பொருள் ஆயிடுச்சு. நிறைய பேர் திமுக மேலே மண்ணள்ளி வீசுகிறாங்க. இந்த அரசாங்கம் தான் இதை பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே திமுகவை திட்டுவோம், திமுகவை மற்ற கட்சி ஆதரிப்போம், அதெல்லாம் இல்லை. தகுதியின் அடிப்படையில் இதில் மா சுப்பிரமணி மந்திரி அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது கிட்னி திருட்டு அல்ல, கிட்னி முறைகேடு, முறைகேடுக்கும் திருட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ணாமலை கூட அதை எதிர்த்து கொஞ்சம் கடினமான வார்த்தைகளால் மா சுப்பிரமணியை திட்டியிருக்கார். மா சுப்பிரமணியை நம்ம திட்டாத அந்த சாரில் அவ்வளோலாம் திட்டியிருக்கோம். ஆனால் இதில் நடந்தது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். மா சுப்பிரமணி சொல்கிறபடி கிட்னி திருட்டு, கிட்னி முறைகேடுன்னு 2 இருக்குது. கிட்னி திருட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கிட்னி கொடுக்குறவருக்கு தெரியாமையே திருடுறது. அதுதான் மிக மோசமான குற்றம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில இவங்களுக்கு மருத்துவமனைகளுக்கு போகிறாங்க, சில பேர் வேறு ஒரு சிகிச்சைக்காக போகிறவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணும்போது கிட்னியை அவங்களுக்கு தெரியாமல் எடுத்துடுறது. இது மிகப்பெரிய முறைகேடு. என்றைக்கு தனியார் ஆஸ்பத்திரி வந்ததோ தமிழ்நாட்டில் குட்டிச்சவராயிடுச்சு. ஒரு சில நல்ல தனியார் ஆஸ்பத்திரிகள் இருக்கலாம். பெரும்பாலான தனியார் ஆஸ்பத்திரிகள் வியாபாரத்தையே மையமாக வச்சு இந்த மாதிரி மருத்துவத்தை வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் ஒரே ஒரு விஷயம், நம்ம நாட்டில் கல்வி தனியார் கையில் போகவே கூடாது. கல்வி என்றைக்கு தனியார் கையில் போச்சோ குட்டிச்சவர் ஆக்கிட்டான். டொனேஷன் வாங்குகிறான், சர்டிஃபிகேட்டை மாற்றி கொடுக்குறான், படிக்காதவனை பாஸ்ன்னு கொடுக்குறான், பணத்தை வாங்கிட்டு பல அலங்கோலங்கள் இந்த நம்ம நாட்டில் நடக்கிறதுக்கு காரணம் கல்வி தனியார் மயமாக்கப்பட்டது தான். மேனேஜ்மெண்ட்டு கோட்டான்னு சொல்லி 2 கோடி 3 கோடி வாங்கிட்டு மார்க்கு குறைஞ்சவனுக்கெல்லாம் டாக்டர் ஆக்கி வர்றான். இதுக்காகத்தான் நீட்டுன்னு கொண்டு வந்தாங்க. நீட்டு பாஸ் பண்ணால் தான் டாக்டருக்கு அட்மிஷனே கொடுக்கணும்னு கொண்டு வந்தாங்க. அதுக்கு இந்த அரசியல்வாதி 3ஆம் அரசியல்வாதியெல்லாம் குதிக்கிறான். அவன் குடும்பத்தில் எவனுக்குமே அறிவு கிடையாது, எவனுமே படித்தவன் கிடையாது. நீட்டுனா என்ன, டாக்டர் தகுதிக்காக அதை எப்படி கொண்டு வராங்கங்கிறத புரிஞ்சுக்கிற சக்தி இவனுக்கும் இல்லை. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பணம் கொடுத்தா அதுக்கு ஆதரவாக பேசுகிறான். நாடு குட்டிச்சோராக போகுது. அப்போ எஜுகேஷன், கல்விங்கிறது தனியார் மயம் ஆக்கக்கூடாது. இப்போ எம்ஜிஆர் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க, இந்த இன்ஜினியரிங் காலேஜெல்லாம் இவங்க மெடிக்கல் காலேஜெல்லாம் நிறைய பேர் ஆரம்பிக்க சொன்னார் அப்படின்னு. அன்றைக்கி இருந்த சூழ்நிலை எப்படின்னா, 84 அந்த 81 to 84 அரசாங்கத்திட்ட பணம் சுத்தமாக இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் நல்ல காலேஜுங்கள்லாம் கொஞ்சம் நீங்கள் தனியாரெல்லாம் பணத்தை போட்டு ஆரம்பிங்க, வருங்காலத்தில் இன்ஜினியரிங் ஆள் தேவைப்படுது அப்படின்னு சொன்னார். இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் அப்படி இப்போ எம்ஜிஆர் ஆரம்பித்த இன்ஜினியரிங் காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஜேபிஆர் நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருந்தார். ஆர்எம்கேவி இன்ஜினியரிங் காலேஜ்னால் அதுவும் நல்லபடியாக நிறைய கேம்பஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. மெடிக்கல் காலேஜில் ஆர்எம்கே உடையார் மெடிக்கல் காலேஜ், ராமச்சந்திரா, அதெல்லாம் மிகச்சிறந்த மெடிக்கல் காலேஜாக விளங்குது. வெள்ளூரில் இருக்கக்கூடிய ஒரு விஸ்வநாதன் அவரெல்லாம் நல்லா நடத்துகிறாரு. அதுக்காக எல்லாத்தையும் குறை சொல்ல முடியாதுல்ல. ஆனால் பெரும்பாலான மெடிக்கல் காலேஜ், தனியார் மெடிக்கல் கல்லூரிகள் மருத்துவக் கல்லூரியில் முறைகேடுகள் நடக்குது. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்தது. நம்ம நாட்டில் என்ன சட்டம்னு கேட்டிங்கன்னா, பாடி டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆக்ட்னு இருக்குது, ஆர்கன் டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆக்ட். அதாவது உறுப்புகளை தானம் செய்கிற சட்டம் 94 இது போட்டாங்க. ஜெயலலிதா இருக்கும்போது இந்த சட்டம் போட்டாங்க. அந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா, உறவினர்களுக்குள் நீங்கள் கிட்னியை மாற்றிக்கலாம், வியாபார நோக்கத்தில் கிட்னியை மாற்றக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. இப்போ சில பேர் மூளைச்சாவு அடைஞ்சு, ஆக்சிடெண்ட்டில் மூளைச்சாவு அடைஞ்சால் அவங்க உறவினர்கள், டிசீஸ்டு டொனேஷன்னு பேர், அவங்க உறவினர்கள் அவங்க இதை தானமாக கொடுக்கலாம். மற்றபடி கமர்ஷியலாக வியாபார அடிப்படையில் பணத்தை கொடுத்து பண்ணக்கூடாது, அது குற்றம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பார்க்கணும்னா, இந்த ரூபாயை கொடுத்து கிட்னி வாங்குறானே அதை வெளிநாட்டில் போய் விற்கிறான். நம்ம நாட்டிலேயே தேவைப்படக்கூடிய ஒருத்தருக்கு அந்த கிட்னி போய் சேருது. அது சட்டப்படி தப்புன்னு சொன்னாலும் சில இதில் அது அவசியமாக இருக்கும். இப்போ ரஜினிகாந்துக்கே கிட்னி மாற்றிருக்காங்க. யாரோ ஒரு டொனேஷன் கொடுத்தவர்கிட்ட தான் பணத்தை கொடுத்து மாற்றிருக்காங்க.
ரஜினிகாந்த் கேஸில் என்னென்னா அவருக்கு நிறையா கோடிக்கணக்கான பணம் கொடுத்துருக்காங்க கிட்னி கொடுத்தவருக்கு. அதனால் இன்னொருத்தருக்கு அது போய் உபயோகமாகுது. அதனால தான் கிட்னி திருட்டு இல்லை இப்போ நடந்தது, இது கிட்னி முறைகேடு. அவங்களுக்கு பணத்தை கொடுத்து வாங்கியிருக்காங்க, இருந்தாலும் அதை சட்டம் தடுக்குது அப்படிங்கிறது தான். இதை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிட்னியை நம்ம பெரிய குற்றமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம் இன்னொரு உயிரை காப்பாற்றுகிறது. ஆனால் இதில் நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமாக இந்த கிட்னியை வாங்கி அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுல மிகப்பெரிய முறைகேடு நடக்குது. அது எப்படி முறைகேடு நடக்குதுன்னா, இதுக்குன்னே புரோக்கர் சுற்றுறான். அவன் கிட்னியை விலை பேசுகிறது 30 லட்சம் 40 லட்சம்னு பேசுகிறான். ஆனால் கிட்னியை கொடுக்குறவனுக்கு 4-5 லட்சம் போகும். புரோக்கருக்கு அதை விட அதிகம் 10 லட்சம் 15 லட்சம் போகும். இந்த தனியார் ஆஸ்பத்திரியை வச்சு நடத்துகிறவன் அவன் கமிஷனை எடுத்துக்கிறான். இதைத்தான் நாம் தடுக்க வேண்டும். அதாவது கிட்னியை கொடுக்குறவன், விருப்பப்பட்டு கொடுக்குறவனுக்கு அந்த 30-40 லட்சமும் போய் சேர்ந்தா அவனுக்கும் உபயோகமாக இருக்கும், இன்னொரு உயிரும் காப்பாற்றப்படும்.